ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசன் ஃபார் என்கேஜ்மெண்ட் அஸ் அப்ரண்டிஸ் அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 இன் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் சீட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2700 சீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ஜூலை 14 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் சென்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேட்டகரி வைஸ் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லேயுமே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், அசாம்னு எல்லா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளோட தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 29 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூரில் வந்து 13 வேக்கன்சியும், திருச்சியில் 18 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 60 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்க்கலாம். நேஷனாலிட்டி வந்து இது இந்தியன் நேஷனாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடோஸ் டிவோர்ஸ்டு உமன் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் லீகலி செப்பரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கேட்டகரியில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா வந்து 38, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்க்கு சேலரி கொடுக்குறாங்க. சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூரல் ஆர் செமி அர்பன் ஏரியாவில் இருந்தீங்கன்னா 10,000 பெர் மந்த்தும், அர்பன் ஏரியாவில் இருந்தீங்கன்னா வந்து 12,000 பெர் மந்த்தும், மெட்ரோ ஏரியாவில் இருந்தீங்கன்னா 15,000 வந்து ஒரு மாதத்துக்கு சம்பளமாக இந்த ட்ரைனிங்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் 2024-25 அப்படிங்கிற அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு நீங்கள் அவசியம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர், அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபெக் ஃபார்மேட்டில் 1 MBக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மேட்டில் 1 MBக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இதில் வந்து PWP-D கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி மொத்தம் 472 ரூபாயும், ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி 708 ரூபாயும், ஜென்ரல் ஆர் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி மொத்தமாக 944 ரூபாயும் நீங்கள் வந்து
பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் ஜூலை 28ஆம் தேதி இருக்கும். எம்சிக்யூ டைப்பில் தான் அந்த கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இது முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 14. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.